சரி ஓகே சரி இப்படியே கூட வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக தான் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆக்சுவலாகவே நமக்கு நார்மலாக தெரியுது வந்து இது வந்து சம்திங் இது ஒரு கண்டென்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது ஒரு கண்டென்ட்டு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு வந்து ஒரு கண்டென்ட் இருக்குது, ஒரு செட் ஆஃப் கண்டென்ட் வந்து இருக்குது. அண்ட் வந்து இந்த சைடு ஒரு செட் ஆஃப் கண்டென்ட். பட் நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் இருக்குல்ல, இந்த மிடில் இருக்க கண்டென்ட் மட்டும் மூவ் ஆகும். இந்த கண்டென்ட்லாம் வந்து அங்கேயே தான் இருக்கும். இந்த கண்டென்ட் மேலே இருக்க ஹெட்டர் வந்து அங்கேயே இருக்கும். ப்ளஸ் இங்கே இது வந்து சைட் பார்னு சொல்லுவாங்க. ஸோ சைடில் இருக்கா சைட் பார். ஸோ இந்த சைட் பார் கண்டென்ட் வந்து அங்கேயே இருக்கும். ப்ளஸ் இந்த கண்டென்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து இப்போ பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குல்ல, அப்சல்யூட், ரிலேட்டிவ், ஃபிக்ஸடு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நார்மலாக வந்து பொசிஷனில் நோட்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எங்கேயே வச்சுக்கலாம். பொசிஷனில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபிக்ஸடே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபிக்ஸட் இது கொஞ்சம் ஈஸி. நெக்ஸ்ட் வந்து இல்லை ஸ்டாட்டிக்ன்றது எப்படி சொல்றது, டிஃபால்ட் ஸ்டேட். ஸ்டாட்டிக்னு டிஃபால்ட்டாக எல்லா எலமெண்ட்டும் ஸ்டாட்டிக்லாம் இருக்குமே. ஸோ ஸ்டாட்டிக்ன்றது நம்ம எங்கேயும் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக வந்து கொடுக்க மாட்டோம். பொசிஷன் இந்த எப்படி சொல்றது, பொசிஷன் ரிலேட்டிவ், ஃபிக்ஸடு, இதுதான் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ், ஃபிக்ஸடு, அப்சல்யூட். அப்புறம் ஸ்டிக்கின்னு ஒன்று இருக்கு. ஃபோர்த்தில் வந்து ஃபிக்ஸடுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பொசிஷன் ஸ்டிக்கி. ஸோ இதான் இது ஸ்டாட்டிக் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். டிஃபால்ட்டாகவே ஸ்டாட்டிக்கில் தான் இருக்கும். ஸோ மஸ்ட் வந்து நம்ம வந்து அதனால ஃபிக்ஸடு, ரிலேட்டிவ், அப்சல்யூட், ஸ்டிக்கி இதுதான் மோஸ்ட்டாக நம்ம கொடுக்கறதா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் புரியல, இது இதுலையா இருக்கு ஃப்ளோட்டு, பொசிஷன், அப்சல்யூட், ஃபிக்ஸட், ரிலேட்டிவ், ஸ்டாட்டிக், ஸ்டிக்கி. ஆமாம் இது மட்டும் தான் இருக்கு, ஃப்ளோட் கிடையாது. இதெல்லாம் மற்றதெல்லாம் வந்து சும்மா இது மட்டும் தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஏதாச்சும் ஒரு டிவ் நான் கிரியேட் பண்ணுறேன். ஒரு டிவ், இன்னொரு டிவ். ஸோ இதுக்குமே வந்து சும்மா வந்து மெயின் பாக்ஸ், மெயின் பாக்ஸ் ஹைட்டு 60 px. ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் இதை வந்து சும்மா ஒரு ஹெட்டர் அப்படின்றது வச்சுக்கிறேன். ஸோ இதை தான் இப்போ லைக் நம்ம சும்மா இமேஜின் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ரெட் கலர் பாக்ஸ் தான் வந்து நம்ம ஹெட்டர். ஏதோ ஒரு பேஜ் நம்ம இதுக்குள்ள தான் வந்து நேவ் பார்லாம் இருக்க போது, அந்த நேவ் பார் வந்து நம்ம வந்து எங்கேயுமே வந்து நவுத்த போகிறதே இல்லை. ஸோ கீழே இருக்கிறதெல்லாம் வந்து மற்ற சில கண்டென்ட்ஸ் நிறைய டிவ் அது இதுன்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு ஹெட்டர் இருக்குது. இதில் சும்மா நம்ம ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து என்னன்னா லோரம் எப்சம் வந்து சும்மா அந்த கண்டென்ட் போட்டுக்கலாம். லோரம் இந்த கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு ஸ்க்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்ம கிட்ட இப்போதைக்கு கண்டென்ட் இல்லை. ஸோ இதை நான் இன்னுமே ஒரு 4 தடவை நான் கீழே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த ஹெட்டர் வந்து நவரவே கூடாது. ஸோ இதே இடத்துல தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
ஏதோ ஒரு விஷயம் வந்து நவரே கூட அந்த அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கா அந்த ஒரு பிளேஸ்ல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா பிளேஸ்ன்றத விட இன்னும் எக்ஸாக்டா என்ன சொல்லணும்னா, இப்போ நம்ம நார்மலா வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு விண்டோவா, லைக் இப்போ நம்ம பாக்குறது வந்து ஒரு விண்டோ, அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி போறது வந்து ஒரு பேஜ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரௌசர் விண்டோன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ப்ரௌசர்ல பாக்குற ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாக்குற ஒரு பிளேஸ்னு ஒன்று இருக்கு. அப்புறம் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி ஃபுல்லா மீன் ஒரு பேஜ், இது வந்து என்டையர் பேஜ், ஸோ நம்ம இவ்வளோ ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கு, ப்ளஸ் பாக்குற பிளேஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த பிக்சர் வந்து எங்க ஒர்க் ஆகும்னா, நம்ம இந்த ப்ரௌசர் விண்டோ நான் இப்போ சொன்னேன்ல பாக்குற ஸ்பேஸ், ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த பிக்சர், இந்த பொசிஷன் பிக்சர் வந்து ஒர்க் ஆகும். நம்ம நினைச்சா இந்த இடத்துல நம்ம பிக்ஸ் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கும். லைக் இந்த ஆரல்ஸ் பாட்டம் நம்ம பிக்ஸ் பண்றோம்னா இந்த இடத்துல மட்டும் தான். ஈவன் நம்ம ஸ்க்ரோல் பண்ணாலுமே அது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும் தான் இருக்கும். அதுக்காக என்ன பண்றோம்னா, ஸோ அதுதான் நமக்குமே வேணும். ஸோ அதனால அதுக்காக தான் வந்து பொசிஷன் பிக்சரே வந்தது. ஸோ அதனால இப்போ பர்டிகுலராக நான் ஹெட்டருக்கு மட்டும் போயிட்டு பொசிஷன் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே ஆக்சுவலி அதை காணவே காணும். ஏன் அது காணவே காணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதுக்குள்ள ஒரு கண்டென்ட் போகிறோம், ஏன்னா நம்ம இன்னும் அதுக்குள்ள எதுவுமே கோடு எழுதல. நம்ம ஈவன் நேவ் பார் இந்த மாதிரி எழுதிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். பட் ஆனால் இல்லைன்றதுனால ஸோ அந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் ஹலோன்னு மட்டும் சும்மா எழுதுறேன். ஸோ எழுதுனோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கார்னர்ல வந்துருச்சு. பட் ஆனால் நம்மளோட இன்டென்ஷன் வந்து கிடையாது. நம்ம வந்து ஃபுல்லாக வந்து முன்னாடி நம்ம எப்படி அவுட்புட் பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு நிலை. ஸோ பிக்சர்னு வந்தோடனே என்ன நடக்கும்னா, அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இன்லைன் பிளாக் எப்படி மாறிடுமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி மாறிடும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்ம தான் வந்து அதை சொல்லணும். ஸோ எங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இதுக்கு இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் இருக்கணும் அப்படின்றத நம்ம தான் மென்ஷன் பண்ணணும். ஆர் இந்த எண்ட் இருந்தா இல்லை பாதி வரைக்கும் இருக்கணுமா, இல்லை பாட்டம் எவ்வளவு தூரம் வரும், அது எல்லாத்தையுமே நம்ம தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ பிக்சர்னு கொடுத்தோன்னே அதுக்குள்ள கண்டென்ட் இருந்துச்சுன்னா அந்த கண்டென்ட் இருக்க வரைக்கும் இருக்கும். ஆர்எல்ஸ் இல்லை அப்படின்னா வெளியே வந்துடும். லைக் நம்ம ஹைட்டு கொடுத்துருக்கனால இந்த ஹைட்டுமே வந்து இருந்திருக்கு. நான் பிகாஸ் நான் இன்லைன் சொன்னேன், என்ன இன்லைன்னா இது எப்படி இங்கே வந்துச்சு நீங்க கேட்கலாம். பிகாஸ் ஏன்னா இங்கே நம்ம ஹைட்டு கொடுத்துருக்கனால அந்த ஒரு இது வந்து இருந்துச்சு. ஸோ ஹைட் எடுத்தோம்னா அதிகமே போயிடுச்சு. ஸோ அதனாலதான் வந்து அந்த இடமே வந்திருக்கு. லைக் இதுலனா கூட நம்ம இது மெயின் பாக்ஸ் இப்போதைக்கு இதுல இருந்து எடுத்துறேன். இதை நம்ம இங்கே வச்சுட்டோம். இப்போ நம்ம ஹெட்டருக்கு நம்ம தனியாகவே எழுதிக்கலாம் எல்லாமே. இப்போ ஹலோன்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல இருக்கு. பட் ஆனால் முன்னாடி வந்து அவுட்புட் வந்து இப்படி ஸோ ஃபுல்லாக அந்த பிளாக்ல தான் வந்துருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்றோம்னா, இப்போ வந்து இதுல வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்கு அப்படின்னா, டாப்பு பாட்டம், அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் ரைட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இசட் இண்டெக்ஸ்னு ஒன்று கொடுப்போம். அது நான் என்ன நெக்ஸ்ட் நான் சொல்றேன். ஸோ இப்போதைக்கு டாப் ரைட் லெஃப்ட் பாட்டம் யூஸ்வலாக வந்து அது நேம்லேயே இருக்கு. டாப்னா வந்து டாப்ல இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுது. அதுல வந்து என்னன்னா, இப்போ நம்ம 0 அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த டாப்ல அந்த எண்டுக்கு போயிடுச்சா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன இன்னும் நம்ம ஒத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடில் வந்து லைட்டா ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெஃப்ட்னு போயிட்டு 0 அப்படின்னு கொடுத்தோம்னா இன்னுமே அந்த எஜ்ஜுக்கு போயிடும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட இந்த எஜ்ஜுக்கு நம்ம நவுத்திட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த எஜ்ஜுக்கு வந்து நம்ம கொண்டு வரோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணோம், இதோட எஜ்ஜு பேர் என்னன்னா ரைட்டு. அங்கே நம்ம 0 கொடுத்தோம்னா இந்த ரைட்டு 0க்கு போயிடும். இந்த ரைட்டு 0க்கு போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ நம்ம கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிடும். லைக் இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ இது எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்பேஸையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், பாட்டம்னு ஒன்று இருக்கு. பாட்டம் கொடுத்துட்டு இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 10px பார்க்குறேன். 10px கொடுத்தோம் அப்படின்னா இந்த பாட்டம்ல இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0px, இப்போ நம்ம 0pxன்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கும், லைக் ஃபுல்லாவே கவர் ஆயிடுச்சு. ஸோ அதுல இருந்து 10pxனா லைக் அதை விட்டுட்டு ஸோ இவ்வளவு தூரம் வந்து எக்ஸ்பேண்ட் லைக் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி தான். இப்போ நம்ம இங்க 0ன்னு கொடுத்தோடனே லெஃப்ட் சைட் போச்சா, ரைட் சைட் போச்சோடனே ரைட் சைடு வந்து ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு. இந்த ரைட் சைடு இந்த 0க்கு வந்து போயிடுச்சு. பாட்டம் கொடுத்தோடனே இதுதானே நம்மளோட பாட்டம். ஸோ அதோட வந்து 0க்கு போயிடுச்சு. பட் ஆனால் நமக்கு அது மாதிரி லைக் நம்ம பாட்டம்க்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு 1000pxன்னு கொடுப்போம்னு வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப மேலே போயிடுச்சு. ஸோ ஒரு 500 ஓகே இந்த பிளேஸ்க்கு வந்துடுச்சு. வரச்சு போயிட்டு வர வேணாம் அப்படின்னா நம்ம லைக் இன்ஸ்பெக்ட் மட்டும் கொடுத்துட்டு இன்ஸ்பெக்ட்ல கொடுத்தா காணும். ஸோ இது ஏன் இந்த இன்ஸ்பெக்ட் கொடுத்தோடனே வந்து காணா போயிடுச்சு அப்படின்றத சொல்றேன். ஏன் அப்படி காணும் அப்படின்னா, லைக் நம்மளோட விண்டோ வந்து நம்ம ரொம்பவே வந்து கம்மியாயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து இந்த பொசிஷன் பிக்சர் வந்து எங்க ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த ப்ரௌசர் விண்டோல தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரௌசர் வந்து ஃபுல் வியூல இருக்கனால இது வந்து இதோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபுல் வித்ல கம்பேர் பண்ணும்போது 500 பிக்சல் வந்து இங்க இருக்கும். இப்போ நான் இன்ஸ்பெக்ட் கொடுத்த உடனே அந்த ப்ரௌசர் விண்டோ வந்து கம்மியாயிடுச்சா. ஸோ அப்போ பார்க்கும்போது இதோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் இந்த 500 பிக்சல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த டைம்ல நம்ம போயிட்டு என்ன பண்ணணும்னா, இன்னும் நம்ம இதை ரெடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா மேபி நான் இப்போ 100 போட்டு காட்டுறேன். ஓகே 100 அப்படி வருது. பட் ஆனால் வந்து இது வந்து ஒரு கரெக்டான அப்ரோச்சான்னு கேட்டால் இது வந்து கரெக்டான அப்ரோச் கிடையாது. ஏன்னா இப்போ நான் வந்து இப்போ மொபைல் ஸ்க்ரீன் வரும், ஒரு ஸ்க்ரீனுமே ஒரு வித்தில் இருக்கலாம். அப்போ பாட்டம் வந்து இந்த மாதிரி வந்து நவுந்துட்டே இருந்துச்சுன்னா இதுக்கு எனக்கு வந்து இது கரெக்டான அப்ரோச் கிடையாது.
ஸோ வந்து இப்போ நம்ம பாட்டம் மட்டும் இப்போதைக்கு நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் மற்றது எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. இப்போ லைக் நான் ரீசைஸ் பண்ணதுக்கு அப்புறமே கூட மற்ற இந்த இப்போ நான் ஈவன் இன்ஸ்பை கொடுத்ததுமே எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. ஸோ அதனால பாட்டம் கொடுக்க போகல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம், ப்ரீவியஸாக நம்ம ஹைட்டை கொடுத்தோடனே ஒரு 60pxன்னு சொல்லி வந்துச்சா. ஸோ அந்த ஹைட்டை இப்போ நான் கொடுக்குறேன். ஹைட் கொடுத்தோடனே 60pxன்னு வந்துச்சு. அந்த ஹைட் 60pxன்னு கொடுத்தோடனே இப்போ இன்ஸ்பெக்ட் ஈவன் தோ இந்த ப்ரௌசர் வந்து என்னதான் நான் வந்து கம்மி பண்ணேன் அப்படின்னாலுமே, லைக் இன்னும் ரெடியூஸ் பண்ணேன், லைக் இதை என்னதான் ரெடியூஸ் பண்ணாலுமே அந்த 60pxோ அந்த ஒரு அலைன்மெண்ட் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ தட் என்னன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு ஹைட் வேணும், இந்த இடத்துல வந்து இவ்வளோ ஸ்பேஸ்ல இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஹைட்டை கொடுத்து தான் வந்து நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். லைக் பாட்டம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சில இஷ்யூஸ் வரும். லைக் நம்ம கிட்டத்தட்ட வந்து நம்ம அதை இதை கொண்டு வந்துடலாம். பாட்டம்ல வந்து எப்படி சொல்றது, நம்ம எவ்வளோ வந்து போட்டா வருமோ நம்ம பார்த்து வந்து கொடுத்துடலாம். பட் ஆனால் சம்டைம் அலைன்மெண்ட் இஷ்யூல வந்து அது வந்து ப்ராப்ளம் ஆயிடும். அதனால இப்போ நம்ம ஈவன் 600px கொடுத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தனா இந்த இடத்துக்கு நான் வந்துடுவேன். பட் ஆனால் ஸ்க்ரீன் ரீசைஸ் பண்ணும்போது அந்த ஒரு இஷ்யூ வரும். அப்போ நமக்கே வந்து ஓகே ப்ராப்ளம் நமக்கே தெரியும். ஸோ அதனால ஹைட் கொடுத்தோம் அப்படின்னா ஓகே பர்ஃபெக்டாக வந்து. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அந்த பொசிஷன் பிக்சர் கொடுத்துட்டு ஆனால் இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணால் வந்து. பட் ஆனால் இன்னொரு இஷ்யூ இல்லை பர்சன்டேஜ் அப்படின்றது நம்ம எங்கே கொடுப்போம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை இப்போ நார்மலாக வந்து மெயின் பாக்ஸ் நான் இதுலேருந்து எடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ மெயின் பாக்ஸ் வந்து எடுத்துட்டேன். இப்போ ஆக்சுவலி இப்போ மெயின் பாக்ஸ் வந்து இப்படி போட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த 60px அப்ளை ஆகும். பிகாஸ் இங்கே 60px இந்த மெயின் பாக்ஸ் 60px இருக்கனால 60px வந்து அப்ளை ஆகும். இப்போ இன்கேஸ் அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது நம்ம எங்கே கொடுப்போம்னா அந்த பேரண்டா இருந்தால் அப்ளை ஆகும். இப்போ இதுக்கு வந்து ஒரு பேரண்ட்னு ஒன்று இல்லைல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நான் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் எதுவுமே இல்லை, பிகாஸ் பேரண்ட்ல வந்து எந்த கிளாஸ்மே இல்லை. இப்போ நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணனா எதுவுமே வராது. இப்போ நான் போயிட்டு நீங்கள் அதை சொன்னீங்க ஹைட்டு 100% கொடுத்தாலுமே ஆக்சுவலி வந்து 100% கொடுத்தா கம்ப்ளீட் ஸ்க்ரீன் வந்து வருது. பிகாஸ் ஏன்னா ஓகே நம்ம இதை வந்து 100% கூட இன்ஹெரிட் பண்ணி கொடுப்போம். இன்ஹெரிட் அப்படின்னா பேரண்ட் வந்து இன்ஹெரிட் பண்ணும். 100% கொடுத்தோடனே அது ஹோல் வித் அந்த எடுத்துக்க. பட் ஆனால் இது இந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம். பட் ஆனால் இது தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனால் நம்ம மோஸ்ட்டாக இந்த மாதிரி பண்ண மாட்டோம். நம்ம டேரெக்டாகவே நம்ம கொடுக்கறது தான் வந்து கரெக்டாக. ஆனால் இன்ஹெரிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை இன்ஹெரிட். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த இஷ்யூ ஆமாம் பேரண்டோ இந்த நியர்பை பேரண்டோ இல்லை அதுக்கு மேலே ஒரு இந்த பேரண்ட்ல இல்லைன்னா மேபி அதுக்கு மேலே இன்னொரு பேரண்ட் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேரண்ட்டுக்கும் பேரண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஒன்று இந்த பேரண்டா எடுத்துக்கும். ஆல்வேஸ் இதுக்கு மேலே ஒரு பேரண்ட் இருந்துச்சுன்னா அதோட வந்து எடுத்துக்கும். ஓகே ஸோ இதில் வந்து ஃபிக்ஸட் வந்து முடிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட் இதுலேயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து லோரம் இப்சம்னு ஒரு கண்டென்ட் வந்து போட்டோம். ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து காணும். ஸோ அது வந்து நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணால் மேலே போயிட்டு வந்து மறைஞ்சிருச்சு. ஸோ இந்த கேசஸில் தான் என்ன பண்ணோம்னா முன்னாடி வந்து பாடியில் மோஸ்ட்டாக செயல் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தல. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அப்போ போயிட்டு நம்ம பாடியில் பேடிங் பாட்டம் தேவை. ஸோ அதனால டேரெக்டாக பேடிங் டாப் மட்டும் எனக்கு போதும். பேடிங் டாப்பில் நமக்கு வந்து இங்கே வந்து எவ்வளோ ஹைட்டு கொடுத்தோம் நமக்கு தெரியல, 60px நமக்கு தெரியும். ஸோ அதே 60px நம்ம எக்ஸாக்டாக கொடுத்தாலே போதும். கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பேடிங் வந்துடும், இந்த கண்டென்ட் இங்கே வந்துடும். ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா கரெக்டாக அது கீழே தான் இருக்கும், அது உள்ளே போய் மறைஞ்சிக்காது. நம்ம ஸ்க்ரோல் பண்ணால் தான் மறைஞ்சிக்கும். ஆர்எஸ் இல்லைன்னா நார்மலாகவே அதுக்குள்ளே போயிடும். லைக் இப்போ நம்ம கொடுக்கல அப்படின்னா நார்மலாக இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக இதுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கும். ஸோ அதனால் ஆமாம் இது வந்து இப்படி சொல்லு. இப்போ ஃபார் இந்த பொசிஷன் வந்து ஃபிக்ஸர்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இங்கே ஹெட்டருக்கு வந்து பொசிஷன் ஃபிக்ஸர்னு நம்ம கொடுத்தோம். ஃபிக்ஸர் கொடுத்தோடனே இது வந்து பேஜில் வந்து இப்போ பேஜோட டிபெண்ட் ஆகிடல. நான் சொன்னேன் இது பேஜ்ன்றது இந்த பேஜில் இருக்க கண்டென்ட் இருக்கு வேற. இப்போ ஃபிக்ஸர்னு கொடுத்தோன்னே இது ப்ரௌசர் டிபெண்ட் ஆகிருந்துச்சு. இந்த ப்ரௌசர் ஸ்க்ரீன் இருக்கலாம் நம்ம வியூ பண்ணுறோம்ல, அதுக்கு டிபெண்ட் ஆகிருக்கனால இது வந்து மேலே வந்துருச்சு. லைக் நான் அது இப்போ இந்த டேக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அதனால அது வந்து எங்கே வேணா டிஸ்பிளே ஆகிட்டு போகுது. ஸோ நான் வந்து வெளியே வந்து நான் மேலே வந்து நான் தனியாக டிஸ்பிளே ஆகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இது பொசிஷன் ஃபிக்ஸர்னு. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாக்ட்லி ஒரு பேப்பர் மேலே இன்னொரு பேப்பர் வச்ச மாதிரி. ஸோ அதனால கீழே இருக்க பேப்பர் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அது லைக் கீழே இருக்க பேப்பர் தெரியும்னா நம்ம தானே அது கொஞ்சம் கீழே இறக்கி காட்டணும்.
அதை நான் இறக்கி விட்டனால இப்போ இறக்கணுன்னே இந்த இடத்துல வந்துச்சு. ஸோ இது வந்து ஃபிக்ஸடா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஓகே இது வந்து முடிச்சு. ஸோ நார்மலாக இப்போ லோரம் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதுலேயே வந்து பொசிஷன் அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவும் பார்க்கலாம். இப்போ நார்மலாக இதில் வந்து இப்போ ஒரு பட்டன் நான் கிரியேட் பண்ணுறேன். ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிட்டு கோ அப்னு வச்சுக்கலாம். இந்த கோ அப் எப்படின்னா இப்போ சில பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும் இல்லையா, லைக் இந்த இடத்துலையோ இல்லை இந்த இடத்துல. ஓகே அது வந்து ஃபிக்ஸட் வைக்கலாமா இந்த இடத்துல ஒரு பட்டனுக்கு? ஆமாம், இங்கே வந்து பேக் டு டாப் அதுக்கு வந்து ஃபிக்ஸட் தான் வச்சுருப்பாங்க ஆக்சுவலி, அதுக்கு அப்சல்யூட் ரிலேட்டிவ் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு டிசைன் நம்ம இதுக்குள்ளேயே வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தான் நம்ம நார்மலாக வந்து இப்படி சென்டர் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். ஸோ ஒரு டிவ் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே வந்து இன்னொரு டிவ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து இன்னொரு டிவ் அப்படின்னு சும்மா வச்சுக்கலாம். இன்னொரு டிவ்ல அதுக்கு ஒரு ஹைட் அண்ட் வித் நம்மளே கொடுத்துக்கலாம். டாட் ஹைட் வந்து ஒரு 300 பிக்சல், வித்துமே அதே வச்சுக்கலாம். ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் கிரியேட் பண்ணோம்னா இங்கே வந்து வந்துடும். இது ஏன் இப்போதைக்கு வரலாம், இப்போதைக்கு நான் சரி மற்ற பாக்ஸ்லாம் இப்போதைக்கு மூவ் பண்ணிடுறேன். ஏன்னா மற்றதெல்லாம் 60px இப்போ ஏன் இங்கே தெரியுதா, இப்போ ஏன் இந்த மற்ற லேயரோட இடிச்சிட்டு இருக்குன்னு? பிகாஸ் ஏன்னா மற்ற லேயர் நம்ம 60px நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இங்கே ஹைட்டு நம்ம அதிகமாக கொடுத்தோன்னே அதுலேருந்து கொஞ்சம் இடிச்சிட்டு வெளியே வருது. ஸோ இப்போதைக்கு இந்த ரிலேட்டிவ் அதுக்கு வந்து அந்த மற்ற பாக்ஸ் தேவையில்லை. ஸோ அதனால இப்போதைக்கு நான் மூவ் பண்ணிடுறேன். இந்த லோரம் சாப்பிட போய் தேவையில்லை. ஓகே ஸோ இந்த மெயின் பாக்ஸுமே இப்போ இதுவுமே தேவை, கிட்டத்தட்ட எதுவுமே தேவை. ஓகே நமக்கு வந்து இப்போதைக்கு ஒரு டிவ் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு இன்னர் டிவ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இன்னர் டிவ் நான் யூஸ்வலாக இதுக்கு சும்மா க்ரியேட் பண்ணோன்னா ஒரு டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்னு போட்டோன்னா ஓகே டெக்ஸ்ட் சென்டர். ஓகே டெக்ஸ்ட் சென்டர் லைக் இப்போ வந்து இதுக்கு வந்து நான் அவுட்டர் டிவ்னு வச்சுக்கேன். ஸோ என்ன டிவ்ல வந்து நம்ம டாப் வேணாம் ஸோ ஆட்டோ கொடுத்தனே சென்டர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்து இப்போ நான் ஒரு பட்டன் வந்து வைக்கிறேன். நான் பட்டன் ஆனால் லைக் இது ஒரு டிசைன் மாதிரி நம்ம வச்சுக்கலாமே. டிசைனில் வந்து கிளிக் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வைக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கிளிக் மீ பட்டன் இருக்கு இல்லையா, இந்த கிளிக் மீ வந்து பட்டன் வந்து இந்த பாக்ஸில் எனக்கு தேவை. அதுக்கு பதிலாக என்ன இந்த ஒரு இடத்துல இந்த பாக்ஸுக்கும் இந்த சென்டரில் லைக் புரியுதா இந்த இடத்துல வரணும். இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு இந்த இடத்துல லைன் மேலே வந்து வரணும். பட் அந்த லைனுக்கு இன்பிட்வீன்ல இந்த இடத்துல வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக நம்ம நினைச்சா வந்து நம்ம பாக்ஸ்குள்ளே எங்கே வேணா தெரியும். லைக் இதுக்கு மார்ஜின் பேடிங்லாம் அப்ளை பண்ணி நம்ம பாக்ஸ்குள்ளே நம்ம எங்கே வேணா மூவ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பாக்ஸ் விட்டு வெளியோ இல்லை நம்ம நினைச்ச இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், லைக் நான் நார்மலாக நம்ம முன்னாடி ஒரு பேப்பர் மேலே இன்னொரு பேப்பர் வச்சா நம்ம அந்த விஷயத்த வந்து எங்கே வேணா மூவ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட். இப்போ கிளிக் மீன் ஒரு பட்டன் இருக்கு, இது நான் வந்து சும்மா ஒரு கிளிக் மீன் கிளாஸ் வச்சுக்கோங்க. இதை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு வந்து நார்மலாக இந்த பேஜோட இது வந்து டிபெண்ட் ஆயிருக்கணும். எனக்கு வந்து நார்மலாக ப்ரௌசரோட டிபெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி இது வந்து பொசிஷன் வைக்கிறேன். பட் ஆனால் இது நான் ஒரு ஃபிக்ஸடான ஒரு பிளேஸ் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு இப்போ வந்து அப்சல்யூட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறேன். அப்சல்யூட் கொடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணால் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இது எப்போ சேஞ்சஸ் வரணும்னா டாப்பில் போயிட்டு 0 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டாப்பில் வந்து 0 ஆயிடும். ஸோ இது வந்து இப்போ எப்படின்னா இந்த பேஜை வந்து லைக் இந்த பேஜில் டாப் பேஜ் டாப் 0 முன்னாடி அந்த ஆக்சுவலி இந்த கான்செப்ட் டாப் 0 இந்த ரைட் 0 லெஃப்ட் 0 இது எல்லாமே ஆஸ் யூஷுவல் அந்த பிக்சரில் என்ன இருந்துச்சோ அதுதான். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து லெஃப்ட் 0 கொடுத்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைட் 0 போகும். யா நெக்ஸ்ட் வந்து இப்போ ரைட் 0 கொடுத்தோம் அப்படின்னா ரைட் சைடில் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். முன்னாடி இதுதான் அங்கே முன்னாடி நம்ம ஸ்ட்ரெச் ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும். பட் ஆனால் இப்போ அதெல்லாம் ஸ்ட்ரெச் ஆக தேவை. நார்மலாக ஆஸ் யூஷுவல் பாட்டும் அதே தான் ஆகும். ஸோ அதுக்கு போடலாம். ஸோ பட் ஆனால் இப்போ டாப் 0ன்னு வந்துச்சு. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வரணுமா, ஸோ இங்கேருந்து மேலே போயிடுச்சு. பட் ஆனால் நம்ம இந்த சென்டரில் கொண்டு வரணுன்றதுக்காக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 500px கொண்டு போடுவோம். இவ்வளோ கிட்ட வந்துச்சு. ஸோ அது வேணாம் 250 நியர்லி வந்துருச்சு. ஸோ லெஃப்ட்லேயும் அதே மாதிரி லெஃப்டில் வந்து இப்போ நார்மலாக ஒரு 500px கொடுத்தோம் அப்படின்னா இங்கேருந்து இது இங்கே வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இந்த 500px இங்கே இருந்துச்சு தெரியும். பிகாஸ் ஏன்னா லெஃப்ட் 0ன்றது இங்கே இருக்குது. ஸோ 10px இங்கே இருக்கும். அப்படியே கிட்டத்தட்ட 500 இங்கே வந்துருக்கு.
ஓகே 550 கொடுத்து பார்க்கலாம், கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ இதுவுமே 250 ஆனால் ஒரு 220. ஓகே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நான் நினச்சது வந்துருச்சு. ஓகே இன்னுமே கூட இன்னும் பர்ஃபெக்டாக 560. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நினச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அப்சல்யூட் அப்படின்றது நம்ம நார்மலாகவே நான் சொன்ன மாதிரி தான். அப்சல்யூட் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா, இதோட பேரண்ட் வந்து யார் பாடி வந்து லைக் இதோட மெயின் ரூட் பேரண்ட் வந்து பாடி. ஸோ பாடின்றது ஹோல் பேஜ் தான், ஹோல் பேஜுமே டிபெண்ட் பண்ணி டாப்னா வந்து இந்த பாடி ஃபுல் பேஜ். ஸோ பேஜோட டாப்புக்கு போயிடுச்சு. ஸோ லெஃப்ட் அப்படின்னா இந்த பேஜோட லெஃப்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணோம், நார்மலாக பேஜோட லெஃப்ட்டு போயிடுச்சு, அதை வச்சு நம்ம வந்து அலைன் பண்ணிட்டோம். ஸோ முன்னாடி இது நம்ம பிக்சருக்கு வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதே மாதிரி இப்போ இதுக்கு நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பட் ஆனால் வந்து இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் இந்த ஒரு கண்டென்ட் இருக்கு இல்லையா, இந்த கண்டென்ட் வந்து இருக்கு. இப்போ நான் வந்து என்ன இதுக்கு மேலே வந்து ஒரு இன்னொரு கண்டென்ட் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணிட்டு என்ன சொல்றேன்னா, இந்த மெயின் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெயின் பாக்ஸ் இந்த லோரம் நுப்சம்லாம் முன்னாடி இருந்துச்சு இல்லையா, இப்போ அதை வந்து நான் இப்போ திரும்பியுமே வந்து இங்கே போடுறேன். சும்மா மெயின் பாக்ஸ் லோரம் ஒரு 20 போட்டோன்னா வந்துருச்சு. ஸோ இந்த லோரம் கண்டு இருந்துச்சு. பட் ஆனால் கிளிக்மி வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த லோரம்ஸுக்கு நான் இன்னும் நிறையா நான் வந்து போட்டுட்டே போனோடனே இந்த கண்டென்ட் நிறையா இருந்துச்சு. பட் ஆனால் கிளிக்மி வந்து மேலே போயிடுச்சு. பட் ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த பாக்ஸுக்கு இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகேவா? பட் ஆனால் இது வந்து ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு. பிக்சரில் வந்து என்ன இஷ்யூவாக இருந்துச்சுன்னா, இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது இந்த இது இருந்துச்சு. ஸோ அதனால லைக் அந்த ஃபுல் இந்த அலைன்மெண்ட் வந்து இஷ்யூவாக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பாட்டம் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து அந்த ஹைட் வந்து யூஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணோம். பட் ஆனால் இங்கே வந்து கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டோம். பட் ஆனால் வந்து மேலே வந்து ஒரு சில கண்டென்ட் வரும்போது இது வந்து என்னன்னா அதே பிளேஸ்ல இருந்துச்சு. பட் ஆனால் நம்மளோட இன்டென்ஷன் என்னன்னா, இந்த பாக்ஸ் எங்க இருக்கோ அதுல வந்து லெஃப்ட் சைடு இங்கே வா, நீ வந்து ஏன் வந்து இங்கேயே இருக்க. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் யார் வந்துச்சு அப்படின்னா ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன இந்த ஒரு விஷயம் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு நமக்கு வந்து தெரியல இது எல்லாமே ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கிட்ட நம்ம ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அப்சல்யூட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு பாக்ஸ்க்கு இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சில விஷயம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம இந்த மாதிரி ரிலேட்டிவ் போகலாம். ரிலேட்டிவ் எப்படி போகணும்னா, இப்போ நார்மலாக இந்த பட்டன் இருக்கலாம். இந்த பட்டனை வந்து யாரை வந்து டிபெண்ட் பண்ணிருக்கணும், டேரக்டா வந்து இந்த பாடி இருக்குல்ல அதை வந்து டிபெண்ட் பண்ணிருக்கு. ஸோ பாடி வந்து டிபெண்ட் பண்ணிருக்கலாம். ஸோ இதுல வந்து இந்த டேக்ல ஏதாச்சும் ஒரு டேக் வந்து டிபெண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த டேக் டிபெண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னா, நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இந்த டேக் வச்சுக்கலாம். இந்த டேக் இருக்கு இல்லையா, இதை டிபெண்ட் பண்ணிருக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த டேக்ன்றது அவுட்டர் டிவ். ஸோ இந்த ஹோல் இது இருக்கு, இது வந்து இந்த இன்னர் டிவ் இருக்கு. இதை வந்து டிபெண்ட் பண்ணி இதை வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் இப்படி கொடுக்குறோம். பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்து இப்பயுமே நான் வந்து இதுக்கப்புறம் சில சேஞ்சஸ் இல்லை பண்ற மாதிரி இருக்கு. பிகாஸ் ஏன்னா அப்போ ஹோல் பேஜ்க்கு இது வந்து லைக் இந்த ஒரு கரெக்டாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ பொசிஷன் ரிலேட்டிவ்னா கொஞ்சம் இதுதானே பேரண்டாக இருக்கும். லைக் இப்போ வந்து இப்போ இந்த இது எல்லாத்தையும் நான் இப்போ கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிட்டோன்னே நார்மலாக இது எப்பயும் போல இந்த பொசிஷன் வந்துருச்சு. இவன் வந்து நம்ம பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்தாலுமே அது அதே பிளேஸ்ல தான் இருக்கும். நம்ம டாப்பு பாட்டம் அது கொடுக்குற வரைக்கும் அதே இருக்கும். இப்போ டாப் வந்து இப்போ நான் 0 கொடுக்குறேன். 0 கொடுத்தா அங்கேயே தான் இருக்கு. பிகாஸ் முன்னாடி நம்ம 0 கொடுக்கும்போது எங்கே போச்சு, இந்த இடத்துக்கு போச்சா, இந்த டாப்புக்கு போயிடுச்சா. இப்போ வந்து ரிலேட்டிவ்னு கொடுத்தோன்னே ஏன் போல அப்படின்னா, இது வந்து இதுதான் இப்போ அதோட மெயின் ஆள் மாதிரி, பேரண்ட் மாதிரி. ஸோ நான் வந்து இதுக்கு மேலே நான் போக மாட்டேன். பிகாஸ் இதுதான் ரிலேட்டிவ், நீங்கள் என்ன வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே போக மாட்டேங்குது. அதே மாதிரி இங்கேயுமே லெஃப்ட்னு போகிறேன். ஆக்சுவலி லெஃப்ட்ல வந்து தெரியாது. பிகாஸ் ஏன்னா இது வந்து இந்த கண்டென்ட் இங்கே எண்டில் இருக்கனால அது லெஃப்ட்ல போய் தெரியாது. பட் இருந்தாலும் ஆக்சுவலி முன்னாடியுமே தெரிஞ்சது. ஏன்னா முன்னாடி இந்த பார்டரை தாண்டி போச்சு. ஆக்சுவலி இந்த இடத்துல நினைக்கிறேன் பார்டர் தாண்டி போச்சு. பிளஸ் ரைட்டு கொடுத்தோடனே ரொம்ப அந்த எண்டுக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆச்சு. 0 கொடுத்தாலும் எண்டுக்கு ஸ்ட்ரெச் இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து இந்த பாக்ஸ்குள்ளே தான் முடிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு இது ஓகே. பட் ஆனால் இப்போ நம்ம ஆக்சுவலி இப்போ இந்த இதுக்குமே போகணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம இந்த இடத்துல தான் நிற்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கிளிக் மீல பாக்ஸ் வந்து லைக் எங்கேயோ போக போகுது, இல்லை எங்கெங்கயோ போக போகுதுன்னா நான் இதுக்கு வந்து ரிலேட்டிவா போடலாம். பட் ஆனால் நான் வந்து வைக்க போகிறது இந்த இடத்துல தான் வைக்க போறேன், இந்த பாக்ஸ் கிட்டே தான் வைக்க போறேன். ஸோ அதனால ஈவன் நான் அதுக்குமே ரிலேட்டிவ்னு போடுறதுக்கு போல நமக்கு வந்து எந்த இடத்துல தேவையோ இப்போ இன்னர் டிவ் வந்து ரிலேட்டிவ்னு போட்டுக்கலாம். இன்னர் டிவ்ல போயிட்டு ரிலேட்டிவ்னு போட்டோம்னா இப்போதைக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. பிகாஸ் நான் எதுவுமே வைக்கவே இல்லை. டாப் 0 போட்டாலும் போடலாலும் அது அதே இடத்துல தான் இருக்க போகுது. பிகாஸ் ஏன்னா டிஃபால்ட் பொசிஷன். ஸோ இப்போ வந்து டாப்ல வந்து என்ன போட போறோம் அப்படின்னா, டாப்ல வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு என்ன போடலாம்னா, இது நான் என்ன கொடுத்துருக்கேன், இன்னர் டிவ்
இன்னர் டிவ் வந்து ஹைட் 300 pixels கொடுத்துருக்கேன். ஸோ இதோட பாதி ஹைட் வந்து 150. லைக் நான் இப்போ முன்னாடிலாம் வந்து நம்மளால கால்குலேட் பண்ண முடியல எவ்வளோ பிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு இதில் கொடுத்து பார்த்தோம். இப்போ நமக்கு பிக்சராக தெரியும் இதோட ஹைட் வந்து 3 px, இதில் பாதி வந்து 150. பிகாஸ் எனக்கு சென்டரில் கொண்டு வரணும் அப்படின்றனால சென்டரில் வந்து. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ நார்மலாக வந்து லெஃப்ட் 0ன்னு கொடுக்குறேன். லெஃப்ட் 0 கொடுத்தோடனே எதுவுமே சேஞ்சஸே இல்லை. பிகாஸ் ஏன்னா இதுதான் வந்து அதோட பேரண்ட். ஸோ இதுதான் அதோட எண்டு. டிஃபால்ட்லி லெஃப்ட் 0 இருக்கு. பிளஸ் நம்மளும் லெஃப்ட் 0 கொடுத்தீங்கன்னா முன்னாடி வந்து இது அவுட்டர் டிவ் தானே பேரண்ட் வச்சிருந்தோம். சரி, ரிலேட்டிவா வச்சிருந்தோம். ஸோ அப்போ பார்க்கும்போது இங்கே போயிருந்துச்சா. ஸோ இப்போ நம்ம ரிலேட்டிவ் வச்சிருந்தாலும் இங்கே வந்து. ஸோ அதை டிஃபரன்சியேஷனுக்காக இப்போ சொல்லிடுவோம். பட் ஆனால் என்னன்னா, நம்ம இது வந்து நம்ம அவுட் புட் நம்ம வந்து இதோட கொஞ்சம் வெளியே வந்து இந்த இடத்துல இருக்கும் இல்லையா. ஸோ அதனால எப்பயும் நம்ம பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு வந்து நமக்கு லைக் அது மூவ் ஆகும். ஸோ நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கும்போது நெகட்டிவா வந்து அது பேக் போகும். லைக் நெகட்டிவா லைக் இது வந்து இதுதான் அதோட பிளேஸ். பட் நெகட்டிவா கொடுத்தோன்னே அந்த பாக்ஸையும் தாண்டி வெளியே போகுது. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி 20 ஆர்எல்ஸ் வந்து 30 இது கொடுத்து இது ஆக்சுவலி இது கொடுக்க கடுப்பா இருக்கும் அப்படின்றதுனால இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்ஸ்பெக்ட்லேயே நம்ம டேரக்டா இங்கே போயிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே போயிட்டோம் அப்படின்னா டாப்ல வந்து 30 pixels இருக்கும். நம்ம இங்கே அப்படியே ரெடி டவுன் ஏரோ நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ எந்த இடத்துல வேணுமோ நான் இங்கேருந்தே வந்து மூவ் பண்ணிப்பேன். இங்கேருந்தே சாரி ஸோ இங்கேயே நான் எந்த இடத்துக்கு வேணுமோ இங்கேயே வந்து மூவ் பண்ணிப்பேன். எனக்கு ப்ளஸ் அதே மாதிரி ரைட்டும் நான் போட்டுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்னரில் நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ரைட் இப்போதைக்கு வந்து 0 வைக்கிறேன். இந்த லெஃப்ட்டை வந்து இப்போதைக்கு நான் தூக்கிறேன். டாப்பில் வந்து இப்போ நான் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ வந்து இதை வச்சு நம்ம என்னென்னலாம் எங்கெல்லாம் வைக்கணுமோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வச்சுட்டோம். ரைட்லேயுமே வந்து ஆமாம். ஸோ இதோட எக்ஸாம்பிள் கேஸ் வந்து என்னவா இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு யூடியூப் வீடியோலாம் பார்க்குறோம் இல்லையா. யூடியூப்ல பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து இந்த மினிட்ஸ் இருக்கு இல்லையா. அந்த மினிட்ஸ் இங்கே மினிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னா, இது ஒரு டிவ் இங்கே ஒரு டிவ் வந்து வச்சிருப்பாங்க. இந்த டிவ்வுக்குள்ள ஒரு இமேஜ் வந்து வச்சிருப்பாங்க. இந்த நார்மலா இந்த நம்பர் வந்து இங்கே போட்டோம் அப்படின்னா இந்த எண்டில் தானே வந்திருக்கும். ஆஸ் யூஷுவல் ஒரு இமேஜ் டேக் வச்சிருப்போம். ஒரு ஸ்பேன் டேக் வச்சோம்னா கண்டிப்பா இமேஜ் கீழே தான் வந்து அந்த ஸ்பேன் டேக் வந்துருக்கும். அப்போ என்னன்னா இந்த ஒரு ஹோல் டிவுக்குமே வந்து நம்ம ரிலேட்டிவ் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம 0 கொடுத்தோம்னா இந்த டாப்புக்கு போயிருக்கும். அது 0 கொடுத்தோம் டாப்புக்கு போய் ரைட்டு கொடுத்தோன்னே இந்த எண்டுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் ரைட்டை கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்னு ரைட் அட்ஜஸ்ட் பண்ணி வரலாம். பட் ஆனால் இன்னொன்று ரைட் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வரணுன்றத விட பாட்டம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பாட்டம் 0க்கு வந்துருமா. நம்ம டாப் 0 நம்ம அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியே பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இது வந்து என்னன்னா லைக் இதுவே கிட்டத்தட்ட இதுவுமே அதுதான். என்ன அது டைமருக்கு பதிலாக நம்ம கிளிக் பண்ணி போட்டிருக்கோம். அவ்வளோதான். ஸோ கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் சேம் தான். லைக் 0 சும்மா ஒரு 20 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் சேம் தான். இந்த பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ப்ளஸ் ஒரு இமேஜ் ஒன்று வைக்கிற மாதிரி இருக்குமா. இப்போ ஒரு இமேஜ் இருக்குன்னு நம்ம இமேஜின்லாம் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது இமேஜ் இருக்கான்ட்டு ஓகே இது போட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம எதுவுமே அப்ளை பண்ணல. அதுக்கு பதிலாக வந்து பாட்டம் 0 போடுறேன். பாட்டம் 0 போட்டேன் இந்த இடத்துல வந்துருச்சு. அதே மாதிரி வந்து ரைட் 0 இங்க வந்து ஏன் ஸ்ட்ரெச் முன்னாடிலாம் நம்ம எதை போட்டால் ஸ்ட்ரெச் ஆகும். பிகாஸ் நான் லெஃப்ட் ரைட் ரெண்டுமே கொடுத்தனால அது ஸ்ட்ரெச் ஆகிக்கும். இப்போ வந்து ஸ்ட்ரெச் ஆகும் அப்படின்னா அது யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் இன்னும் ரொம்ப கார்னரில் வேணாம். ஸோ 5 px இங்கேயுமே வந்து ஒரு 5 px ஸோ கொடுக்குற. ஸோ இந்த எண்டில் வந்துச்சு. ஸோ அவ்வளோ. ஸோ இந்த மாதிரி தான் இந்த விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ இன்செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இன்செட் அப்படின்னா இது வந்து என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ஒரு 10 px கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் நான் வந்து ரொம்ப பண்ணிடுறேன். இது வந்து கொடுத்தோன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இன்செட் அப்படின்னா இது வந்து டாப்பு ரைட்டு லெஃப்ட் எல்லாத்துக்குமே அப்படி ஆகும். ரைட்டு லெஃப்ட் பாட்டம் அதனால வந்து எல்லா சைடுமே ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. இப்போ லைக் நம்ம லெஃப்ட் ரைட்டு மட்டும் கொடுத்தா லெஃப்ட் ரைட் மட்டும் ஸ்ட்ரெச் ஆயிருக்குமா. டாப் பாட்டம் கொடுத்தா அது மட்டும் ஸ்ட்ரெச் ஆயிருக்கும். இப்போ நம்ம 4 சைடும் கொடுத்தோம்னா 4 சைடுமே ஸ்ட்ரெச் ஆகி ப்ளஸ் 4 சைடுமே அந்த கேப் அந்த 10 px கொடுத்தோம்னா அந்த கேப் விட்டு அது ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. ஸோ நம்ம சில கேசஸ்ல இந்த மாதிரி வரும். எல்லா சைடுமே நம்ம ஒரே வேல்யூ கொடுக்குற மாதிரி அது சில கேசஸ்ல வரும். லைக் எப்படி அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து நான் எந்த வேல்யூமே கொடுக்கல. பட்டன் கூட தேவை. இது நம்ம டிவ்னு வச்சுக்கலாம். இந்த கிளிக் மீன் இருக்கு இல்லையா. இந்த கிளிக் மீனை வந்து நான் ஆக்சுவலி வெயிட் பண்ணி இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஒயிட் பாக்ஸாக தான் இருக்கும். இது வந்து இப்போ பேக்ரவுண்டில் போயிட்டு நான் ஒரு சின்னதாக ஒரு
கலர் வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து ஹைட் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட இப்போ ஹைட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி வச்சுக்கோங்க. இது வந்து நான் இப்போ இன்செர்ட் நான் வந்து கொடுக்கல, இன்செர்ட் வந்து கொடுக்கல, 0 இருக்கு. இப்போ 0 கொடுத்தனே வரல, பட் ஆனால் இன்செர்ட்ல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 0 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தோடனே ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்னர் டிவ் இருக்கு இல்லையா, இன்னர் டிவ் வந்து நார்மலா இருக்கு. பட் ஆனால் இது நான் வந்து இப்போ ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். லைக் ஹோவர் பண்ணும்போது யாரோடது சேஞ்ச் ஆகும்னா இதுக்குள்ள தானே கிளிக்மி இருக்கு. ஸோ அதனால டாட்டு கிளிக்மியோட பேக்ரவுண்ட் கலர் இருக்கு இல்லையா, பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும். ஆர்எல்ஸ் இந்த இன்செர்ட் இருக்கு இல்லையா, இல்லை இன்செர்ட் வேணாம். ஸோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் ஓவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் எப்படி மாறும். ஆர்எல்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலி இது வந்து கரெக்டான விஷயம் இல்லை. நான் இப்போ நார்மலாக சும்மா அப்படி சேஞ்ச் ஆகிறதுக்காக காமிச்சேன். பட் ஆனால் இதோட யூஸ் கேஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லோரம் வச்சுக்கோ, இதில் வந்து ஒரு லோரம் போடலாம். லோரம் போட்டுட்டேன். லைக் எப்படி சொல்றது, இப்போ லோரம் வந்து நமக்கு தெரியும். இப்போ நான் என்னோட இன்டென்ஷன் என்னன்னா, லைக் ஒரு பிளாக் கலர்ல இருக்கு, ஓவர் பண்ணும்போது அந்த லோரம் கண்டென்ட் வந்து தெரியும். அப்படின்னா என்னன்னா, அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஒரு லேயர் மாதிரி மேலே போட்டு நம்ம வந்து ஹைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பேக்ரவுண்ட் கொடுக்க ஆக்சுவலாக சும்மா தெரியும் கொடுத்தேன். இப்போ வந்து என்னன்னா, கிளிக்மியோட ஒப்பாசிட்டி இருக்கு இல்லையா, ஒப்பாசிட்டி நம்ம 0ன்னு காமிப்போம். ஓவர் பண்ணுற 0 1. இந்த ஒப்பாசிட்டி இன்னும் நிறைய சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒப்பாசிட்டி டிஸ்பிளே பிளாக் என்னன்னா, ஸோ இது வந்து சில கேசஸ் நம்ம யூஸ் பண்ண, சில ஏதோ கார்டு மாதிரி இருக்கும், லைக் ஓவர் பண்ணும்போது கண்டென்ட் டிஸ்பிளே ஆகிற மாதிரி சில இடத்துல வரும். ஸோ அந்த கேசஸ்லாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது ஓகே இல்லை, வரஸ் நீங்கள் டிஸ்பிளே பிளாக்னு ஒன்று, டிஸ்பிளே நன்னு ஒன்று இருக்கும். டிஸ்பிளே நன்னு இது யூஸ்வலாக நீங்கள் சம்டைம் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆர்எல்ஸ் என்னன்னா விசிபிலிட்டின்னு இருக்கும். விசிபிலிட்டி ஹிடன் ஒன்று இருக்கும். இதுவுமே வந்து ஒர்க் ஆகும். பட் ஆனால் இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? சரி ஓகே, ஆக்சுவலி இப்போ நம்ம இது முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம அதே பண்ணி இது முடிச்சிட்டோமா? ஸோ ஸ்டாட்டிக் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து ஸ்டாட்டிக்கு. ஃபிக்ஸடை வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். ஃபிக்ஸட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன தெரியும். அப்சல்யூட் வந்து லைக் ஹோல் பேஸ்க்குமே வரும். ரிலேட்டிவ் கொடுத்தனால நம்ம அந்த ஒரு பேரண்ட்டை வந்து நம்ம பேரண்ட்டோட நம்ம அதோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், இதுக்குள்ள மட்டும்தான் ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸ்டிக்கி வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிக்கி இருக்கு. நம்ம அதுக்கப்புறம் வந்து இந்த அப்சல்யூட் ஒப்பாசிட்டி, விசிபிலிட்டி இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் போய்ப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ ஏதாச்சும் இப்போ இந்த லோரம் இந்த பாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த செகண்ட் லோரம் எடுத்துக்கலாம். செகண்ட் லோரம் ஆமா, மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல இந்த ரிலேட்டிவ் அப்சல்யூட், சம் சாரி ஆமா. இப்போ சில கேசஸ்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, ரிலேட்டிவ் மட்டுமே நம்ம சில கேசஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அப்படின்னா இந்த இன்னர் டிவ் வந்து எங்க யூஸ் பண்ணிருக்கோம், எங்கேயும் நம்ம ரிலேட்டிவ் யூஸ் பண்ணுவோமே. ஸோ இப்போ வந்து லைக் இப்போ இந்த கிளிக்மி பட்டனே இல்லைன்னு நம்ம வச்சுப்போம். இந்த கிளிக்மி எங்க லைக் நம்ம கிளிக்மி நமக்கு தெரியல. ஸோ கிளிக்மி ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த கண்டென்ட்டை நான் ஜஸ்ட் இப்போ நான் இங்கேயும் மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம எப்படி மூவ் பண்ணுவோம், ஒன்று வந்து நம்ம பேரண்ட் இருந்தா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சும்மா இங்கே அங்கங்கே மூவ் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போ நான் வந்து ரிலேட்டிவ் தான் வச்சிருக்கேன். இந்த ரிலேட்டிவ் வச்சுட்டு இப்போ நான் வந்து டாப் 0 இப்படி கொடுத்தேன் அப்படின்னா மூவே ஆகலை. லைக் எப்படி ரிலேட்டிவ் அப்படின்னா அது கிட்டத்தட்ட அந்த பொசிஷன்லேயே அப்படி ஸ்டிக் ஆகிடும். லைக் இப்போ நார்மலாக வந்து அப்சல்யூட் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஒரு கண்டென்ட் 0 கொடுத்தேன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து போயிடும். ஒரு வேளை இப்போ நான் ரிலேட்டிவ் கொடுத்தேன்னா இது வந்து இட் கோஸ் டு பாடி. பாடியை வந்து ரிலேட்டிவா எடுத்துக்கும். இப்போ ரிலேட்டிவ் நம்ம கொடுத்தோம்னா இது வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணிடணும். இப்போ வந்து டாப் 0 கொடுத்தானா இப்போ அது இருக்க இடம் தான் வந்து அதுக்கு டாப் 0. நான் தான் வந்து ஒரு மெயின் ஆள் மாதிரி, யாரையுமே அது டிபெண்ட் பண்ணிடல. ஸோ இங்க இருந்து மேபி நம்ம வந்து ஒரு
-10pxனா அது இருக்கு 100pxனா அது இருக்கிற இடத்துல இருந்து மைனஸ் ஆகும், அது இருக்கிற இடத்துல இருந்து மேலே போகும், அது இருக்கிற இடத்துல இருந்து கீழே வரும். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டிவ்னு கொடுத்துட்டோம்னா அது யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதுக்கு அதோட சைல்டு வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இதை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே நமக்கு வந்து ஒரு மாஸ்டர் மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, ஸோ இதை டிபெண்ட் பண்ணி மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. எதுவுமே இல்லைன்னா பாடி தான் அதோட பேரண்ட் மாதிரி அதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ மோஸ்டா ரிலேட்டிவ் அப்சல்யூட் நம்ம சேர்த்து தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேசஸ் தான் லைக் நான் அதான் டாஸ்க் சில இதுலையுமே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வரும். சில டாஸ்க்ல வந்து ரிலேட்டிவ் அப்சல்யூட் கண்டிப்பாக யூஸ் பண்ற மாதிரி வரும். ஸோ அது நீங்களே வந்து யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்டிக்கி ஒன்று யூஸ் பண்ணுவோம். இப்போ என்னன்னா இப்போ சில இதுல எக்ஸாம்பிள் இருக்குமான்னு தெரியல, இதுல எதுவுமே எக்ஸாம்பிள் இல்லை. சில வெப்சைட் பார்த்தீங்கன்னா சில வெப்சைட் நம்மளே வந்து இப்போ பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா இப்போ செகண்ட் லோரம் வந்து இப்போ வைக்கிறது வந்து செகண்ட் லோரம் இல்லையா, அதை வந்து இதை வந்து சும்மா எடுத்துக்கலாம். செகண்ட் லோரம் இல்லை ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம கூட வராது. லைக் இப்போ இங்க நார்மலா பேஜ்ல பார்க்கும்போது அதோட பொசிஷன்ல வந்து கரெக்டா இருக்கும். பட் ஆனா நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது அது வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து இந்த டாப்ல வந்து ஸ்டிக் ஆகிக்க, இல்ல இந்த இடத்துல ஸ்டிக் ஆகி நின்னுக்கோ, மற்றபடி நார்மலா இருக்கும் அப்படின்ற மாதிரி. லைக் நான் போடும்போது இப்போ பேக்ரவுண்ட் வந்து லைக் பிங்க்னு சும்மா வச்சுப்போம். ஓகே ஸோ இப்போ வந்து பொசிஷன் அது விஷுவல் தான், மற்ற எலமெண்ட் மாதிரி தான். நம்ம எது கொடுத்தாலுமே அது சேஞ்ச் ஆகும். நம்ம எப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து வேல்யூஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பொசிஷன் டாப் இப்போது 0வே கொடுத்துட்டேன், அப்பயுமே சேஞ்ச் ஆகும். ஏன் சேஞ்ச் ஆகும்னா நம்ம ஈவன் நம்ம ஸ்க்ரோல் ஓகே கீழே கண்டென்ட் இல்லையா, நான் ஏதாச்சும் இந்த காப்பி பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஓகே ஸோ வந்து இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது கரெக்டாக வந்து டாப் கிட்ட வந்தோடனே ஸ்டாப் ஆகிடும். டாப் 0 ஸ்டாப் ஆயிடுச்சா. சம்டைம்ஸ் ஏன் இது அப்படின்னா சம்டைம்ஸ் இப்போ ஹெட்டரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில ஹெட்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சில பேஜஸ்ல இந்த டாப்ல எடுத்தோன்னே ஹெட்டர் வச்சிருக்க மாட்டான். அப்ப என்ன கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிருப்பாங்க. இந்த டாப்ல வந்து வேற ஏதாச்சும் அவங்க நியூஸ் ஏதாவது போயிட்டு இருக்கும், இல்ல ஏதாச்சும் அந்த ஆடு மாதிரி ஏதாச்சும் லைக் சின்னதா ஒரு பார் மாதிரி போட்டு போயிருக்கும். அது வந்து தேவையா இருக்காது. அப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ண உடனே கரெக்டா அந்த ஹெட்டர் இங்க இருந்துச்சுன்னா அந்த ஹெட்டர் போயிட்டு கரெக்டா ஸ்டிக் ஆகிக்கிற மாதிரி. ஸோ அதனாலதான் வந்து இந்த மோஸ்ட் கேசஸ்ல அந்த ஸ்டிக்கியா கொடுப்போம். ஹெட்டர் கொடுப்போம், இல்லை ஏதாவது சர்ச் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சர்ச் பாக்ஸ் வந்து மிடில் எங்கேயாச்சும் இருக்கும். பட் நம்ம இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த இடத்துல சர்ச் பாக்ஸ் வந்து நிக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்டிக்கி மோஸ்டா வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது நீங்க அது மோஸ்டா அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்டா நம்ம வேற எதுக்கும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது நார்மலா மற்ற இது மாதிரி தான் எதுவுமே. பட் ஆனால் இந்த டாப் 0 கொடுத்தோம்னா அந்த டாப் 0 ஸ்டிக்கி. இல்லை நம்ம 10 பீக்ஸ்னா கொஞ்சம் 10 பீக்ஸ் கொஞ்சம் தள்ளி போயிட்டு வரும். இங்கே ஸ்பேஸ் தெரிஞ்சா பல்செட்டா இல்லை 100 பீக்ஸ் கழிச்சுன்னா லைக் இப்போ 100 பீக்ஸ் இங்கேயே நின்றுச்சா மேலே ஸ்பேஸ் இருக்கு. அவ்வளோதான் வந்து அதோட டிஃபரன்ஸ். மற்றபடி வந்து ஸ்டிக்கி வந்து சிம்பிள் தான். மெயினாக அந்த அப்சல்யூட்டு ரிலேட்டிவ் பிக்சல்ல வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணும், ரிலேட்டிவ்ல அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணும். ஸோ அது தெரிஞ்சாலே போதும். ஸ்டிக்கி ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் என்னன்னா Z இண்டெக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். லைக் இப்போ அப்சல்யூட் ரிலேட்டிவ் மாதிரி இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். என்ன அப்படின்னா ஓகே இப்போ நம்ம நார்மலாகவே இப்போ நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் வந்து இங்கே வந்து நம்ம வந்து பொசிஷன் வந்து 0வே கொடுத்துக்கலாம். சாரி இந்த டாப் வந்து 0 கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஹலோன்ற கண்டென்ட் வந்து நம்ம கன்ஃபார்ம் வந்து 0 பிக்சர்ல கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து லோரம் வந்து ஸ்டிக்கியில போயிட்டு அது வந்து இங்க போய் ஸ்டாப் ஆகிக்குது. அடுத்து நான் என்ன ஸ்க்ரோல் பண்றேன், இந்த ஒரு கண்டென்ட் வந்து அதுக்கு மேல போகுது. பட் ஆனா இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு வெப்சைட்லயுமே நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இங்க ஒரு கண்டென்ட் இருக்கும், அதுக்கு மேல இதுக்கு மேல வந்து இந்த கண்டென்ட் இப்படி போகும். மேபி வந்து ஹெட்டருக்குள்ள வந்து போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதான் நேபர்னா அந்த நேபர் கீழே வந்து போகும். இப்போ நான் எங்கேயே ஸ்க்ரோல் பண்றேன்னா இது பாத்தீங்களா அந்த ஹெட்டர் ஒன்று இருக்கு. அந்த ஹெட்டருக்கு கீழே தான் மற்ற கண்டென்ட் போய் தவிர அந்த ஹெட்டருக்கு மேல போகலாம். இதுக்கு மேல வந்து போகல. ஸோ இந்த ஒரு இஷ்யூ சால்வ் பண்ணுறது தான் வந்து Z இண்டெக்ஸ்னு வந்துச்சு. ஸோ இப்போ என்ன சொல்றோம்னா இப்போ ஒரு பேப்பருக்கு மேலே இன்னொரு பேப்பர் வச்சா வந்து பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அந்த பேப்பர்ல வந்து எந்த பேப்பர் வந்து மேலே இருக்கணும், எந்த பேப்பர் அதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்றது டிசைட் பண்ணலாம். ஸோ ஒரு பேப்பர் வைக்கும் போது அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல ஒரு பேப்பர் வைக்கும் போது அது ப்ராப்ளம். பட் ஆனால் அது மல்டிபிள் பேப்பர் இருக்கும்போது அதுல எந்த பேப்பர் மேலே வரும் அப்படின்றது. ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்போ இதுல வந்து எனக்கு கன்ஃபார்ம் தெரியும் இந்த நேவ் பார் இருக்கு இல்லையா, இந்த நேவ் பார் தான் வந்து எல்லாத்தோட மேலே வரணும். யாரா இப்ப லைக் இந்த ஸ்டிக்கியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து இந்த பாக்ஸா இருந்தாலும் பிரச்சனை.
எல்லாத்தோட இவர் தான் வந்து மேலே நேம் பார் தான் மேலே இருந்தால் நம்ம வந்து போயிட்டு எங்க ஹெட்டர், ஓகே ஹெட்டர் இருக்கு. ஸோ ஹெட்டர்ல வந்து இப்போ நார்மலாக இசட் இண்டெக்ஸ்ன்னு சாரி இப்போ பொசிஷன் ஃபிக்ஸர்னு இருக்குல்ல, இந்த மாதிரி பொசிஷன் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், இங்கே ஒரு பொசிஷன் இங்கே ஒரு பொசிஷன் எல்லாத்துக்குமே வந்து டிஃபால்ட்டா வந்து ஜெட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது வந்து எவ்வளோ இருக்குன்னா டிஃபால்ட்டா 0ல தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ 1 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இப்போ மற்றதுக்குலாம் வந்து 0 இருக்கும். இப்போ இதுக்கு வந்து 0 இருக்கும், இதுக்கு வந்து 0 இருக்கும். அப்போ எல்லாத்தோட இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு படி மேலே ஒரு பாயிண்ட் வந்து இதுக்கு வந்து அதிகமாக கொடுத்துட்டோம். இப்போ அதிகமாக கொடுத்தனால என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி வந்து ஜெட் இண்டெக்ஸ் 0வா இருக்கு, இது வந்து ஜெட் இண்டெக்ஸ் வந்து 1ஆ இருக்கு. லைக் கிட்டத்தட்ட ஒரு ஜெட் இண்டெக்ஸ்ன்ற விடுங்க, லைக் ஒரு ப்ரியாரிட்டி மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ப்ரியாரிட்டி தான், ப்ரியாரிட்டி மாதிரி. ஏன்னா அது வேர்டுக்கும் வந்து இதுக்கும் வந்து கிட்டத்தட்ட சம்பந்தம் இருக்காது. ஜெட் இண்டெக்ஸ்ன்றது ஒரு ப்ரியாரிட்டி மாதிரி. நான் இதுக்கு வந்து ஒரு 0ன்றத விட இதுக்கு 1 கிரேட் அதிகமாக வரும். நெக்ஸ்ட் இப்போ இந்த கண்டென்ட் வந்து முன்னாடி மேலே போயிடுச்சு, இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது அது கீழே போயிடுச்சு. ஸோ ஏன்னா இதுக்குமே வந்து 0 இருக்கு, இதுக்குமே வந்து 0 இருக்கு. ஸோ அதனால வந்து இது 1 இருக்கனால மேலே போயிடுச்சு. இப்போ சம் கேசஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒருவருக்கும் ஜெட் இண்டெக்ஸ் கொடுத்துட்டே வர மாதிரி இருக்கு. இதுக்கு சம்திங் இது ஒரு ஜெட் இண்டெக்ஸ் இதோட இது இன்னும் மேலே வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். அப்போ வந்து என்ன ஜெட் இண்டெக்ஸ் வந்து 2ன்னு நான் கொடுப்பேன். ஸோ அப்போ சம் கேஸ் வேற ஏதோ ஒரு இடத்துல இது ஏதோ ஒரு சும்மா இது எக்ஸாம்பிள்ஸ் நான் தான் போறேன், இதுக்குன்னு இல்லை. சம்திங் இப்போ நிறையா இப்போ 3 இருக்குனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு பேஜ் நம்ம நிறைய பொசிஷன் அப்படி கொடுக்கணும், ஒருவருக்கும் நம்ம வந்து இல்லை எனக்கு இதோட இது மேலே வரும்னு சொல்லிட்டு நம்ம அங்கங்க நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி கொடுத்தோம்னா பட் ஆனால் ஹோல்லாம் நமக்கு வந்து நம்ம சில கண்டென்ட் வந்து நம்ம கன்ஃபார்மா தெரியும், இது வந்து கண்டிப்பா வந்து மேலதான் வந்து மற்ற எத்தனை ஜெட் இண்டெக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, மற்ற எத்தனை பொசிஷன் இருந்தாலும் பரவாயில்ல, அதுல வந்து என்னென்ன ஜெட் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தாலும் பரவாயில்ல. பட் ஆனால் எப்படியோ எனக்கு வந்து இது யார் என்ன வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு மேலே வந்தே ஆகணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பிளைண்டா நம்ம ஹெட்டர் இருக்கு, அதுக்கு வந்து நம்ம நிறைய வேல்யூ நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்கலாம். லைக் ஒரு 889 இல்லை ஒரு 9 மேக்ஸிமம் வந்து 999 கொடுக்கலாம். 999 கொடுத்தோம்னா அவ்வளோ இது கீழே வந்து லைக் எப்படி சொல்றது 998 பொசிஷன் கிளாஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பொசிஷன் கிளாஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ வந்தாலுமே அது எல்லாத்துக்கும் மேலே இது வரும் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங். ஸோ அதனால யூஸ் பண்ணோம்னா இது யூஸ் பண்ணலாம். இது சம்டைம்ஸ் வந்து இல்லை எனக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து கீழே எல்லாத்தோட கீழே வரணும் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணோம் 0க்கு பதிலாக மைனஸ் நமக்கு -1 -34. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தோட எனக்கு வந்து கீழே வரணும். சாரி இன்சர்ட்ல எழுதிட்டு இருக்கணும். ஸோ இதுல வந்து ஜெட் இண்டெக்ஸ்ல இந்த மைனஸ் அந்த மாதிரி வரும். ஸோ மோஸ்டா நீங்க -1 கொடுத்தாலே போதும், இதுல நீங்க ரொம்ப கொடுக்கணும் அவசியம் இல்லை. மோஸ்டா நம்ம மைனஸ்ல ரேர் கேஸ் தான், இந்த மாதிரி பாசிட்டிவ் தான் நிறைய இருக்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், இல்லை எனக்கு இந்த ஹெட்டர் இந்த நேவ் பார்ன்றது கண்டிப்பா அது மேலே வந்தோம்னா அப்போ வந்து ஜெட் இண்டெக்ஸ் கொடுத்து நம்ம அதை மேலே வரும். ஸோ இது சில டைம்ஸ் வந்து இஷ்யூ வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த இது கொடுத்து நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். அவ்வளோதான். இது வந்து டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட்டு ஜெட் இண்டெக்ஸ் இன்செட்னு ஒன்று, அது வந்து ஓவராலா எல்லாமே அப்படி ஆகும். இன்செட் நம்ம இந்த 4 வேல்யூமே சம் கேஸ் நம்ம சேமா வர மாதிரி இருக்கும். அப்போ ஒன்னா கொடுக்காம ஒரே டைம்ல அது அந்த சம் கேஸ் வந்து இப்ப நான் சொன்னதான் இந்த கேஸ் தான் கிட்டத்தட்ட இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் சில கேஸ் லைக் இங்க பாக்ஸ் என்ன போட்டு காமிச்சாலும் ஒரு பாக்ஸ் வந்து ஹைட் பண்ணிடும், லைக் ஓவர் பண்ணனே தெரியாது. ஸோ அந்த மாதிரி சில கேசஸ் இன்னுமே சில கேஸ் ஆகும். ஸோ அப்போ வந்துச்சுன்னா நம்ம இன்சர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுவுமே ரேர் கேஸ் தான், மோஸ்ட்டாக இதுதான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணி நான் ஏதாவது ஒரு டாஸ்க் நான் இருந்தால் சப்மிட் பண்ணுறேன், இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம மற்ற சில டாஸ்க் முடிச்சுட்டு கூட நம்ம